இன்றைக்கி வுட்வர்ட் அவென்யூவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆர்ட் இன்ஸ்டியூட்டை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆர்ட் இன்ஸ்டியூட்டோட பேர் டெட்ராய்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ். இந்த ஆர்ட் இன்ஸ்டியூட் மண்டே க்ளோஸ்ட், அதனால் நீங்கள் டியூஸ்டே டு சண்டே தான் பிளான் பண்ண முடியும். ஸோ டியூஸ்டே டு தேர்ஸ்டே டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9 AM to 4 PM, ஃப்ரைடே 9 AM to 9 PM, சாட்டர்டே அண்ட் சண்டே 10 AM to 5 PM. இந்த ஆர்ட் இன்ஸ்டியூட்டுக்கு டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 18+ அடல்ட்டுக்கு $23, குழந்தைங்களுக்கு 6லேருந்து 17 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு $8. நீங்கள் ஒரு 3 கவுண்டியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா, மாக்கோம், ஓக்லேண்ட், வைன் கவுண்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஜென்ரல் மியூசியம் அட்மிஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதே போல் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மியூசியமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோனு, மெட்டல், செராமிக் இந்த மாதிரி பொருட்களை எப்படி அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தினாங்க, கார்விங்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளேவை எப்படி ஒரு ஃபயரில் வச்சு பேக் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா நல்லா டியூரபிளாக, வாட்டர் டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அந்த காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கும். அப்புறமேட்டிக்கு இதில் 9000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈராக்லேருந்து எப்படி அவங்க அந்த செராமிக்கில் எப்படி அந்த மண் பானை, ஜாடி இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் படைப்புன்னு சொல்லலாம். மொசைக்லேயே அந்த காலத்தில் ஒரு உருவத்தை எப்படி படைச்சாங்க அப்படிங்கிறத இங்கே நல்லா அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது வரைஞ்சதோ எதுவுமே கிடையாது. ஒரு மொசைக்கு கல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகாக அடுக்கி வச்சு ஒரு உருவத்தை கொண்டு வர்றது தான் இந்த படைப்பு அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேபிலோன் எம்பையரில் அவங்க கடவுளாக வழிபட்ட ஒரு எம்பலம் தான் இது. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தலை பாம்பாகவும், வால் நம்ம தேலோட வாலும், முன்னாடி 2 கால் சிங்கத்தோட கால், பின்னாடி 2 கால் ஈகிளோட கால் அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். அடுத்ததாக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளதை கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஹால் ஒன்று இருக்குது. ரொம்ப நீங்கள் இப்போ கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் சில பெயிண்டிங் நீங்கள் டெட்ராய்ட் ஏர்போர்ட்டில் கூட காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அங்கே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். அது ஏர்போர்ட்டில் என்னென்ன இமேஜ் பார்த்தீங்களோ அதோட சாம்பிள்ஸ் இங்கேயும் இருக்குது.
அடுத்ததாக 1500களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கீ கொடுத்தா ஓடுற கடிகாரத்தோட சாம்பிளிங் வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. பிராஸ், சில்வர் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண ஒரு படைக்கப்பட்ட ஒரு கடிகாரம் தான் இது. இது வந்து ஜெர்மனில் யூஸ் பண்ணதாக கூறியிருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. முதல் தளத்தில் இந்த மார்பிள்லே செய்யப்பட்ட சிலை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு பையனும் ஒரு 2 கூஸ் பறவையும் இருக்கிற மாதிரி மார்பிள்லே அந்த காலத்தில் 1500களில் வடிவமைச்சிருக்காங்க. ரொம்பவே நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லலை, நேரில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அந்த பாயோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த கூஸ் பறவையோட இறக்கைகளாக இருக்கட்டும், ஒரு கூஸ் வந்து கீழே அந்த பையன் மிதிச்சிட்ருக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து தோலில் பிடிச்சிருக்கிற மாதிரியும் ஒரு சிலை வடிவம் ரொம்ப அழகாக இருந்துச்சு மார்பிளில். முதல் தளம் ஃபுல்லாகவே வந்து மார்பிளில் செய்யப்பட்ட சிற்பங்களுடைய இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மீசை, தாடி, ஒரு உருவத்தை வந்து அப்படி பிரதிபலிச்சிருக்கிறாங்க 1500களில். அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து கிளாஸ் பெயிண்டிங். இதில் வந்து இந்த தளத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் பெயிண்டிங் வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த செக்ஷனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
பெயிண்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிலை வடிவம். அதாவது வந்து வெண்கலத்தில் வந்து எப்படி அந்த காலத்தில் வந்து ஒரு சிலையெல்லாம் வடிவமைச்சாங்க அப்படிங்கிறத அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த செக்ஷனுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அடுத்ததாக முதல் தளத்தில் லாஸ்ட் செக்ஷனை வந்து ஒரு முழு உருவச்சிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து மார்பிளில் 1800களில் எப்படி வந்து இப்படி ஒரு ஒரு கலைநயத்தை வந்து படைச்சாங்கன்னு உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த சிலைகளுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருந்துச்சு, பொக்கேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த பூக்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு மார்பிளுடைய இது வடிவமைப்பு. அதுவும் வந்து இவ்வளோ ஷைனிங்காக அந்த காலத்தில் எப்படி வந்து அந்த பாதத்தோட ஷேப்பு அப்படியே ஒரு ஆணும் பெண்ணும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிலை வடிவமைச்சிருந்தாங்க. அதுவும் அந்த காலத்தில் 1800களில் இப்படி பண்ணது வந்து ரொம்ப, இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து ஈஜிப்ட் செக்ஷன். முதல் தளத்திலே வந்து பெயிண்டிங், அதுக்கப்புறம் மார்பிள், அதுக்கு அடுத்ததாக வந்து ஈஜிப்டில் வந்து எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவங்களுடைய மம்மீஸ் எல்லாமே வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு ஊராக, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஜிப்ட் முடித்ததுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் செக்ஷன், அதுக்கப்புறம் ஏஷியா, அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக ஹிந்து ஸ்கல்ப்சர். இங்கே எழுதி இந்த வசனம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெனி காட்ஸ், மெனி நேம்ஸ், மெனி ஃபார்ம்ஸ், மெனி ஸ்டோரிஸ், மெனி வேஸ் டு கனெக்ட் டு த இன்ஃபினிட் டிவைன். இங்கே வந்து நம்மளுடைய பிள்ளையார் சிலையை வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. காப்பரால் செய்யப்பட்ட இந்த கணேஷா ஸ்டாச்சு தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா கூறப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 1600லேருந்து 1700களில் இந்த சிலை வந்து வடிவமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க.
அடுத்த செக்ஷனில் வந்து அந்த காலத்தில் துணிகள்லாம் எப்படி வடிவமைச்சிருந்தாங்க, அப்பயே வந்து கார்பெட்டுங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கேம், மெமரி கேம் வந்து வச்சுருந்தாங்க. எப்படி வந்து ஒரு கார்பெட் வந்து வடிவமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு இந்த செக்ஷனை. ரொம்ப கிட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த செக்ஷன். அடுத்த செக்ஷன் வந்து ஒரு கொரியன் செக்ஷன். இந்த கொரியன் செக்ஷனில் வந்து அவங்க கலாச்சாரத்தில் எப்படி வந்து ஒரு களிமண்ணை வந்து ஒரு பொருளாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத அழகாக ஒரு வீடியோ மூலியமாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதேமாரி அவங்க செஞ்ச சில பொருட்களை வந்து ஒரு மண் பானை, அப்புறமேட்டுக்கு ஒரு ஜாடி, இதெல்லாம் வந்து எப்படி அவங்க உருவாக்குனாங்க அந்த காலத்திலேயே அப்படிங்கிறத வந்து நல்லா ஒரு வீடியோ மூலியமாகவே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் அதோடைய பொருளையும் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த செக்ஷனுமே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. முதல் தளத்தில் பெயிண்டிங்ஸ், செராமிக், அதுக்கப்புறம் இந்த சிலை வடிவங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒவ்வொரு ஊராக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோம்னா 2 பிரம்மாண்டமான ஹாலில் வந்து நம்ம வந்து சேருவோம். இதில் வந்து 1900 எப்படி வந்து டெட்ராய்டு மக்கள் 19th செஞ்சுரியில் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இந்த மோட்டார் சிட்டியை எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதுவுமே வந்து நேரில் பார்க்கும்போது, அதுவும் இது ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு மண்டபத்தில் இதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும்.
நான் சொன்ன 2வது மிகப்பெரிய ஹால் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து நம்மளுக்கு வந்து டெட்ராய்டு மக்களின் வாழ்க்கை முறையை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பிரம்மாண்டமான ஹாலில் வந்து 2வதான ஹாலில் வந்து ஒரு டெக்ஸ்டைல் வடிவம், அது ஒரு துணி வடிவமான ஒரு அலுமினியம் பாட்டில் மூடியே அப்புறம் ஒரு காப்பர் ஒயரை வச்சு செஞ்ச மாஸ்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த 2வது பிரம்மாண்டமான ஹாலில் வந்து கைத்துப்பாக்கி, அந்த காலத்தில் யூஸ் பண்ண கைத்துப்பாக்கிகள் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஒரு கம்ப்ளீட் டூர் நம்ம பார்த்துட்டோம் டெட்ராய்டு இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்டை. குழந்தைங்களோட போனோம்னா நல்ல ஒரு டைம் பாஸு, ஒரு வீக்கெண்டு போனோம்னா அழகாக எல்லாம் கவர் பண்ணிகிட்டு வரலாம். 1000 வருஷம் இல்லை, 2000 வருஷம் இல்லை, 9000 வருஷம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி வந்து மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அப்புறம் அவங்க வந்து பயன்படுத்தின பொருட்கள் எப்படிலாம் வந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து பயன்படுத்தினாங்க பொருட்கள் எல்லாமே வந்து அழகாக காட்சிப்படுத்தினாங்க. இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த மார்பிளில் செஞ்ச அந்த முழு உருவ சிலைகள் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை கண்கள், மூக்கு வடிவம் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது எப்படி தான் வந்து மார்பிளில் அவ்வளோ ஷைனிங்காக பண்ணாங்கிறது, அதுவும் அந்த காலத்தில் 1500களில் இந்த மாதிரி பண்ணது வந்து உண்மையிலே வந்து பாராட்டத்தக்கது. நீங்களும் வீக்கெண்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு கண்டிப்பாக போங்க. மஸ்ட் விசிட்னு சொல்லலாம். அதில் வந்து அந்த பிரம்மாண்டமான ஹால் 2 ஹால் வந்து ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். சீரியஸாகவே மறக்காமல் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு டெட்ராய்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.